وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்றைய தஃப்சீர்ல நேற்று சூரா தாஹாவுடைய சில விளக்கங்களை கூறி நிறைவு செய்துவிட்டேன். சூரா தாஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சூறாவை இறக்குறான். இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விரிவாக இந்த சூறாவில் பேசுறான். ஏன் இந்த சூறாவில் மூசா நபியை பற்றி விரிவாக பேசுகிறான், ஏன் அப்படி இந்த சூறாவில் மட்டும் ரொம்ப விரிவாக பேசுறான் என்று நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குறைஷிகள், முஷ்ரிக்கீன்கள் ரசூல்லா நபியான பிறகு இவர்களை இந்த நபியிடம் புதர்க்கமான கேள்விகளை கேட்க வேண்டும். ஆகவே இவர் சொல்வது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டு அறிந்து வருவதற்காக வேண்டி முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வாங்கன்னா, யூதர்களிடம் சென்று கேட்பாங்க, ஏன் இவர் சொல்வதெல்லாம் உண்மையா, அல்லது இவரிடம் ஏதாவது குதர்க்கமான கேள்விகள் அங்கே கேட்கலாமா, ஏதாவது கேள்வி சொல்லுங்களேன் என்று என்ன செய்வாங்க, முஷ்ரிக்கீன்கள் யூதர்களிடம் சென்று சில கேள்விகளை வாங்கி கொண்டு இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார். ஏதாவது யோசனை கேட்பாங்க, அல்ல எதிர்கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரீஅத் எல்லாமே, வழிமுறைகள் எல்லாமே வெவ்வேறு தான் இருந்துச்சு. மற்ற கோட்பாடுகள் எல்லாமே ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ்வுடைய கோட்பாடும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோட்பாடும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோட்பாடுகள் எல்லாமே ஒண்ணுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அப்டேட் வெர்ஷன், இவங்க ரசூலுல்லாஹ் கடைசி நபினால அல்லாஹ் அப்டேட் பண்ணி அவங்க அனுப்புறான். ஏன்னா இதன் பிறகு நபி வரமாட்டாங்க இல்லையா, அதனால இவர்களுடன் நபித்துவம், அந்த நபி பட்டம் முடிகின்றது, மார்க்கமும் பூர்த்தி ஆகிறது என்ற அடிப்படையிலே அல்லாஹ் நினைச்சான் அப்டேட் வெர்ஷனாக ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அனுப்பணும். அவர்கள் எப்படி இறை தூதர் ஆனார்கள், அதாவது நீங்க முஷ்ரிக்கீன்கள் கேட்டு வரீங்க இல்லையா, முஷ்ரிக்கீன்கிட்ட குதர்க்கமான கேள்வி கேட்டு இங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறீங்க இல்லையா, இவர் எப்படி நபி ஆனாரோ இதே போன்று உங்களுடைய நீங்க இப்ப கேட்குறீங்க இல்லையா யூதர்களிடம், அந்த மூசாவும் பகிரங்கமாக நபியாகவில்லை அல்லவா, எல்லா மக்கள் மத்தியிலே நின்று அப்ப அல்லாஹ் அறிவிக்கிறான், நான் இவரை நபியாக நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் இவரை பின்பற்றுங்கள் என்று பகிரங்கமாக எந்த இதிலையும் அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ரகசியமாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறானோ, அவரை நபியா ஆக்குகிறானோ, அதே போன்றுதான் முஹம்மதும், அவரும் ஹிரா குகையிலே தனிமையிலே இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவர்கள் நபியா ஆக்குகிறான். நீங்கள் எப்படி மூசாவை நம்புகிறீர்களோ, மூசாவுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களை நம்புகிறீர்களோ, ஏன் இவரை நம்ப மாட்டுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி அல்லாஹ் இங்க வினாவுகிறான். அது மட்டும் அல்லாமல் இந்த சூறாவில் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனுடைய இறக்கி, நீங்க இதன் மூலமாக கஷ்டப்படாதீங்க, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீர் துன்பப்படுவதற்கு நாம் இந்த குர்ஆனை உன் மீது இறக்கவில்லை. யூதர்களுடைய அது முஷ்ரிக்குடைய கருத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயது அந்த ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருந்தாங்க. அதன் பிறகு நபி பட்டம் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் துன்பத்திலும் கஷ்டத்திலுமே போய் கொண்டிருக்கிறது என்று பேச ஆரம்பித்துட்டாங்க. என்ன காரணம், இவர்களுக்கு வஹி என்ற அந்த குர்ஆன் இறங்கின் காரணமாக தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்லை உங்களை நாங்கள் துன்பப்படுவதற்காகவோ கஷ்டம் கொடுக்குவதற்காகவோ
நாம் இந்த குர்ஆனை உன் மீது இறக்கவில்லை. இல்ல தத்கிரத்தல் லிமன் யக்ஷா, அதாவது நம்மை அஞ்சுவோருக்கு ஒரு உபதேசமாகவே அன்றி நாம் இதை இறக்கவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்றான், இந்த குர்ஆன்ல சொல்றான். இப்படியாக அல்லாஹ் அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் தாஹாவுடைய முதல் சில வசனங்கள்ல அல்லாஹை பற்றி அவன் அறிமுகப்படுத்துறான். அர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் யார்? அருளாளன், அளவற்ற அருளான் இவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அளவற்றவன், எல்லா மக்களுக்கும் அவன் அளவற்ற அருளானன். முஸ்லிம்களுக்கும் இதர மாற்று சகோதரர்களுக்கும் எல்லோரும் மீதும் இவன் அளவற்றவன், அருளானன். உலகத்திலே அதன் அருளின் காரணமாக தான் இதர சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்றால் அந்த அர் ரஹ்மான் என்பவன் அவன் அருளானன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸலா வ இன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அஃபா. நபியே, நீ சொல்லை உரக்க சொன்னாலும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அறிவிக்கிறான். அல்லாஹ் தஆலா அறிகிறான். நீங்க நபியே, நீ சொல்லை உரக்க சொன்னாலும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அல்லாஹ் தஆலா அறிகிறான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு ஒரு சம்பவம் நமக்கு இந்த ஆயத்துடைய அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. என்ன தெரியுங்கன்னா, இந்த 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 சூராவுடைய பிரபலமான சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதன் மூலமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நேற்று சொன்னேன் இல்லையா? அதாவது எத்தியோப்பியாவுக்கு போன மக்கள் அங்கே கிட்டத்தட்ட 100க்கு மேலே மக்கள் அங்கே இருந்தாங்க. இங்கே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. சிலர்கள் இஸ்லாத்தை அறிவதற்கான ஆர்வமாக இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, தன்னை வாளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. போகும்பொழுதுதான் அங்கே ஒருத்தர் அவர் போகும் வழியிலே ஒரு சொல்கிறார், நீ உன்னுடைய சகோதரியும் உன் சகோதரியுடைய கணவரும் உன் மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன உடனே ஏன் உமர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைத்தாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய குடும்பம் மக்காவில சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை அந்த குறைஷிகள் இந்த உமர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தின் மீது சுமத்தி இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்களும் உமருடைய தந்தை ஹத்தாப் அவர்களும் மக்காவில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் இந்த குடும்பம் தான் போகுமா. இந்த குடும்பம் தான் போய் என்ன செய்வாங்க, சமாதானப்படுத்துவாங்க. உமர் அவர்கள் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் மக்காவிலே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் இங்கே முஹம்மதோ மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, ஆகியவை தான் இவரை கொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை ஏந்த வண்ணமாக ரசூலுல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்க, கொலை செய்வதற்கான போறாங்க. போகும் வழியிலேருந்து அந்த சம்பவம் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஹப்பாப் என்பவர் குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருந்தவர் அவரால் சொன்னார் இல்லையா, ஓ உமரே, நேற்று இரவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க, யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தில் 2 பேரில் யாராவது ஒருவரை கொண்டு எங்களுக்கு உதவி செய், வலிமைப்படுத்து. ஒன்று அபூஜஹல், இரண்டாவது உமர். இந்த இருவருமே மக்காவிலே பெரிய பொறுப்பில் இருந்தாங்க, செல்வத்திலும் பெரியவராக இருந்தாங்க, பலத்திலும் பெரியவர்களாக இருந்தாங்க. இவங்க 2 பேருமே குடும்பத்திலும் உயர்ந்த குடும்பமாக இருந்துச்சு. இந்த 2 பேருமே மக்காவுடைய கண்காணிப்பாளர் பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. ஆகவே இவர்களை கொண்டு நீ என்ன செய், இஸ்லாத்தை பலப்படுத்த என்று துவா செய்தாங்க. அந்த துவா உங்களுடைய ஹக்கில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான் என்று அந்த ஹப்பாப் அவர்கள் நற்செய்தி சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக அபூஜஹல் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை இஸ்லாத்தில் முதல் எதிரியாக அல்லாஹ் வைத்து விட்டான். சரி, இந்த ஆயத்துக்கு வரலாம். அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக நீங்கள் ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அல்லாஹ் அறிகிறான் இல்லையா? இந்த சம்பவம் இதுக்குள்ள ஒரு சம்பவம் இப்னு ஹிஷாம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர் வரலாற்று புத்தகத்துல சஃப்வான் பின் உமையா இவர் மக்காவாசி, நல்ல பெரிய செல்வந்தர். சஃப்வான் பின் உமையா செல்வந்தர், தனவந்தர்.
அதே போன்று இவருடைய நண்பர் உமைர் பின் வஹப், உமைர் பின் வஹப், இவர் சராசரியான ஒரு மனிதர், நார்மலான ஒரு மனிதர். இவங்க ரெண்டு பேரும் இவருடைய மகன் உமைர் பின் வஹப், அதாவது உமைருடைய அத்தா பேரும் வஹப் தான், உமைருடைய மகன் பேரும் வஹப் தான். இந்த வஹாப் என்பவர் பத்ர் களத்திலே எதிரிகளுடைய அந்த வரிசையில இருந்து சண்டை போட்டு முஸ்லீம்கள் செய்தாங்க, அவர் கைதியாக கொண்டு சென்றுட்டாங்க மதீனாவுக்கு. சென்ற பொழுது சென்றுட்டாங்க. அது அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்தார். அப்ப சஃப்வான் பின் உமையா ஒரு நாள் உட்கார்ந்து காபத்துல பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு ரொம்ப கவலையா முகத்தில் வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அப்போ உமைர் பின் வஹப் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்ட பொழுது அந்த சஃப்வான் சொல்றாரு, நாம் பெரிய பட்டாளத்துடன் சென்றோம் பத்ரிலே, நம்மிடம் பணம் இல்லையா, நம்மிடம் படைபலம் இல்லையா, நம்மிடம் எல்லாமே இருந்தது, ஆனால் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்தித்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 70 தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், 70க்கு மேற்பட்ட நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கைதியாக்கப்பட்டது, நாம் மூக்குடைந்து திரும்பி வந்து விட்டோமே என்ற அந்த கவலை என்னுடைய உள்ளத்திலே இன்னும் ஆழமாக பதிந்து கொண்டு இருக்கிறது, அதனால தான் கவலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்புறம் உமேர் சொன்னாரு, எனக்கும் அதே கவலை தான், என்னுடைய மகனும் வஹபும் அங்குதான் மதீனாவில் இருக்கிறார், கைதியாக இருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்போ உமேர் சொல்றாரு, எனக்கு மட்டும் அவர் நான் சராசரியான ஒரு மனிதராச்சே, அவர்கிட்ட அந்த செல்வந்தம் அந்த பெரிய செல்வந்தெல்லாம் இல்லை, நார்மலான ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, உமேர் பின் வஹப், எனக்கு மட்டும் பொருள் செல்வம் இருந்தால், என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைப்பதற்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், நான் இப்பொழுதே இங்கு இருந்தே வாளை ஏந்த வண்ணமாக மதீனாவுக்கு செல்வேன், அங்கு சென்று முஹம்மதை கொலை செய்துவிட்டு வருவேன், அந்த மதீனாவாசிகள் என்னை கைது செய்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு தான் ஒருவர் இருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டு நான் செல்வேன் என்று அந்த உமேர் பின் வஹப் சொன்ன உடனே சஃப்வான் பின் உமையா சொல்றாரு, அப்படியா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம நீ போ, உன்னுடைய கடனை எல்லாத்தையும் நான் தீக்கிறேன், உன்னுடைய குடும்பத்தை நீ கொலை செய்து விட்ட பிறகு வந்த பிறகு வரும் பொழுது முஸ்லிம்கள் கைது செய்து விட்டு உன்னை கொலை செய்துட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய செல்வத்தை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய மகனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சார் இவர் ஊக்கம் அளிக்கிறார். யாருக்கு? உமேர் பின் வஹபுக்கு. உடனே உமேர் பின் வஹப், அப்படியா, சந்தோஷமான விஷயம் என்று சொல்லி என்ன செய்றாரு, ஒரு வாளை தயார் பண்றார். அந்த வாளிலே விஷத்தை கலக்கிறார். அதுல அரபு கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, பெரிய வால் நல்லா செய்துட்டு இருந்தாங்க, அதுல விஷத்துல ஊற வைப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஊற வைப்பாங்க. ஊற வச்சா அது திருப்பி அதை காஞ்ச பிறகு திருப்பி அதை என்ன செய்வாங்க, அது இப்படி சீவினாலே தலை துண்டாயிரும், அந்த அளவு விஷம் அதில் இருக்குமா. அதனால் இவர் இதையெல்லாம் தயார் செய்துட்டு மதீனாவுக்கு போறார். ரசூல்லாவை கொலை செய்வதற்காக வேண்டி, தன்னை மகனை மீட்பதற்காக வேண்டி சில மதீனாவுக்கு போறார். இங்க போகும் வழியில மதீனாவுக்கு சென்றடைகிறார். அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நோட்டமிடுறாங்க, மதீனாவில் ஒரு மனிதர், புது மனிதர் மதீனாவில் உள்ள வந்துட்டாரு, யார் அவர் என்று என்ன செய்றாங்க, அவர் போய் சந்திக்கிறாங்க, போய் நேருக்கு நிற்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். உடனே பார்த்த உடனே அவர் முகத்தெல்லாம் மறைத்து கொண்டிருந்து போனார். உடனே உமர் அப்படி முகத்தையடிய அந்த திரையை அதை எடுத்து யார் என்று கேட்ட உடனே உமேர் பின் வஹப், உமேரா, என்ன விஷயம், நீ மக்காவாசியாச்சு, ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்ட உடனே உமேர் சொல்றார், என்னுடைய மகனை நீங்கள் கைதியாக்கி வைத்திருக்கிறீர்கள், அவரை மீட்டு செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்போ உமர் கேட்டாங்க, அப்படின்னா எதுக்கு வாள் கொண்டு வந்த, நீ வாள் தேவையில்லையே, நீ சமாதானமா பேசுவதற்கு வாள் எதுக்கு கொண்டு வந்தாய், இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு என்று என்ன செய்தார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவள் சட்டையை இழுத்த வண்ணமாக ரசூலுல்லாவுடைய தர்பாரை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவர் உமைர் ஏதோ உள்நோக்கம் கொண்டு இங்க வந்திருக்கிறாரு என்று சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை விடுங்க, அவரை ரிலாக்ஸ் பண்ண விடுங்க, நீங்க விடுங்க, எல்லாமே சஹாபாக்கள் எல்லாம் தள்ளி நில்லுங்க சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பேச்சு கொடுக்குறாங்க, என்ன உமைர், என்ன விஷயம், ஏன் இங்க வந்தீர்கள் என்று கேட்ட உடனே உமைர் அவர்கள் சொல்ற, இல்ல, என் மகனை மீட்பதற்காக நான் வந்தேன், வேற எந்த விஷயம் இங்க வரல சொன்னோன்னே, அப்படின்னா நீங்க எதுக்கு வாழை கொண்டு வந்தீங்க என்று இந்த கேள்வி கேட்டோன்னே அவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க,
நீனும் சஃபா பின் உமையாவும் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இங்க உட்கார்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தீங்க இல்லையா, இது எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு வஹி மூலமாக அறிவித்து விட்டான் என்று சொன்ன உடனே அந்த உமைர் பின் வஹப் அவர்கள் கதிகலங்கி போய்விட்டார். உடனே அவர் சொன்னார், நான் நிச்சயமா இப்பொழுது உங்களை நம்புகிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா ஷஹாதத்தை மொழிந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இவருக்கு உமைர் பின் வஹாபுக்கு மார்க்கத்தை கற்றுக் குர்ஆனை போதித்துக் கொடுங்கள், இன்னும் இவருடைய மகனை இலவசமாக நீங்கள் அவளை விடுவித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அவை ஒமா யஃபா, நாம் எவ்வளவு ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ரகசியத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்திலிருந்து நமக்கு தெரியும். நம்முடைய உள்நோக்கம் என்ன இருக்குமோ அது எல்லாமே அல்லாஹ் அறிவான் இல்லையா. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்புறம் வஹல் அத்தாக் ஹதீஸ் மூசா, இங்கேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஆரம்பிக்கிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல் அல்லாஹ் அளிக்கிறான். ஒரு நபியே முஹம்மது, நீங்க உங்களுடைய பிறப்பும் மூசாவுடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வித்தியாசம், வானம் பூமிக்கு அளவு வித்தியாசம். ஏனென்றால் மூசாவுடைய பிறப்பே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அவர் பிறந்தவுடனே அவருடைய தாயார் அவரை ஒரு அழகான ஒரு பேஸ்கெட்டில் வைத்து நைல் நதியில போட சொல்றான் அல்லாஹ். அந்த அம்மையாரை கேட்கிறான், யா அல்லாஹ் எப்படி இந்த சிறு குழந்தை நான் இதில் போடுவேன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க போடுங்கன்றான். அவருடைய அந்த பிறப்பிலிருந்து அவருக்கு சோதனை ஆரம்பிக்கிறது. ஆனால் முஹம்மதே, ஓ நபியே, உங்களுக்கு அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. நீங்க பிறந்தீங்க மக்காவில் சந்தோஷம்தான். நீங்க பிறந்த உடனே உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் உங்களை ஏந்தி வண்ணமாக மக்காபத்துல்லா அங்க நின்று பிரார்த்தனை செய்யறாங்க, உங்களை முத்தமிட்டாங்க, உங்களுக்கு நீங்க பிறந்ததுக்காக வேண்டிய எல்லா மக்களுக்கும் விருந்தளித்தாங்களே. அவருடைய பிறப்பை பாருங்க, கேள்விக்குறியா இருந்துச்சு. அவர் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் உங்களுடைய பிறப்பு சுதந்திரமா இருந்துச்சு. பெரிய குறைஷியுடைய குலத்தில் நீங்க பிறந்தீங்க. ஆனா அவருடைய பிறப்போ கேள்விக்குறியானது. ஆகவே அவர் எப்படியெல்லாம் சோதனையிலே பொறுமையா இருந்தாரோ அதே போல் முஹம்மதே, நீங்களும் நீங்க செய்யுங்க, பொறுமையா இருங்க, என்னதான் வந்தாலும் பரவாயில்ல என்று அல்லாஹ் என்ன சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்லி எல்லாம் இந்த சூறாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசுவாசப்படுத்தலாம். இப்ப வஹல் அத்தாக ஹதீஸ் மூசா, நபியே மூசாவுடைய வரலாறு உம்மிடம் வந்ததா? இதரா நாரன் ஃபகால லிஅஹ்லிஹிம் குசு இன்னி ஆனஸ்து நாரா. அதாவது அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன், ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஒரு எரி கொல்லியை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம் என்று அழைக்கப்பட்டான். இப்ப இந்த ஆயத்துல குசு அல்லாஹ் சொல்றான். குசு என்ற வார்த்தையை தங்குங்கள், அதாவது பன்மையை குறிக்கிறது. ஆனா அவங்க கூட போனது அவங்க மனைவி மட்டும் தான். ஏன் குசி சொல்லல? குசி என்பது பெண்பாலை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சொல். ஏன் அங்க அல்லாஹ் குசு என்று சொல்கிறான் என்றால், சில முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க, குசு சொல்லுகின்ற அந்த வார்த்தையில அவருடைய மனைவியும் இருக்கிறாங்க, கூட ஒரு வேலைக்காரன் வந்தானா, அவர்களும் 2 பேரும் இருக்கிறனாலதான் குசு என்று சொல்கிறார்கள். இன்னொரு சிலர் சொல்றாங்க, அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை பிறந்து விட்டது, அதனால 3 பேர் ஆயிட்டாங்க, அதனாலதான் அல்லாஹ் இங்க பன்மையை உபயோகப்படுத்தினா, குசு நீங்கள் இங்க தங்குங்க என்று சொல்லிட்டு என்ன செய்யலாம், நான் போய் நெருப்பு என்ன செய்யறேன், நெருப்பு கொண்டு வந்து நான் கொடுக்கிறேன் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை குடும்பத்தாரை விட்டு சென்று விட்டாங்க. இப்ப நாரா நெருப்பு இருக்கு இல்லையா, இப்ப நெருப்பு என்ன நெருப்பு? ஏன் அல்லாஹ் தாலா அந்த இடத்துக்கு போன உடனே செருப்பு கரெக்டா சொல்றான், ஓ மூசாவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்து ஒரு புனிதமான ஒரு இடம் இல்லையா, ஒரு மகத்துவமிக்க ஒரு இடம், இந்த இடத்துல நீங்க செருப்பு கழட்டிட்டு வாங்க என்று ஏன் அல்லாஹ் தாலா அவங்கள்ட்ட சொல்றான். இப்ப நெருப்பை பத்தி சொல்லும் பொழுது, நெருப்பு அதாவது 2 கூறுகளாக 4 பிரிவாக முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. முதல் நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புனா, தகுலு லா தஷ்ரப், அந்த நெருப்பு தின்னும், அந்த நெருப்பு
கரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. லா தஷ்ரப், ஆனால் அது பருகாது. நாம் உபயோகிக்கிற நெருப்பு தான். இப்போ நம்ம நெருப்பு ஏதாவது பற்றிச்சுன்னா, ஒரு கபோர்டு, இந்த கபோர்டு பற்றிச்சுன்னா இப்படியே வரிசையாக பற்றிக்கிட்டே போய் வீடெல்லாம் பறிஞ்சு, வீடெல்லாம் பரவி வீடு முழுவதும் நெருப்பாயிரும். ஆனால் தண்ணி கிட்ட போன உடனே அந்த நெருப்பு அமைஞ்சிரும் இல்லையா? இது ஒரு வகை. இரண்டாவது வகை நெருப்புல தஷ்ரபு வலா தஅகுலு, அது பருகும் ஆனா தின்னாதான். இதுக்கு என்ன உதாரணம்னா, நாரு ஷஜரா, மரத்தில் இருக்கக்கூடிய நெருப்புன்றாங்க. அதாவது மரத்துக்குள்ள நெருப்பு இருக்குதான், அது அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அந்த நெருப்பு மூலமா தான் அந்த மரம் வளர்கிறது. அந்த மரம் நம்ம பாய்ச்சிக்கிட்ட தண்ணீரெல்லாம் குடிச்சிருமா, ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய எதையுமே அது தின்னாது என்று முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கும் பொழுது, சூரா யாசீன்ல ஒரு ஆயத்து வருது. அல்லதி ஜாலலக்கும் மினஷ் ஷஜரில் அஹ்வரி நாரா என்ற ஆயத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதாவது பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்கியவனும் அவனே, அதிலிருந்து நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள். இது இரண்டாவது வகையான நெருப்பு. மூன்றாவது வகையான நெருப்பு லா தஅகுலு வலா தஷ்ரப், அது தின்னவும் செய்யாது பருகவும் செய்யாது. எந்த நெருப்பு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நெருப்பு. அந்த நெருப்பை பார்க்க போறாங்க, அது பால போறாங்க, உடனே நிச்சயம் அது அவங்க தின்னல, பிடிக்கவும் இல்லை. இது மூணாவது வகை நெருப்பு. நான்காவது வகை நெருப்பு தஅகுலு தஷ்ரப், தின்னவும் செய்யும் பருகவும் செய்யுமா. அது என்ன நெருப்பு? நம்முடைய இரைப்பை இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றோம், குடிக்கிறோம், பருகுறோம், சாப்பிட்றோம், நம்முடைய உள்ள ஒரு நெருப்பு. அதனால தான் நம்முடைய உடம்பு சூடாகிறது. சில சமயங்களில் சூடு இல்லையா, அந்த உடல் சூடு ஏற்படுகிறது இல்லையா, அது அந்த நெருப்பு. இப்போ இரண்டாவது கூறுல சொல்றாங்க, சில நெருப்புகளில் ஒளி இருக்குமா, சில நெருப்புகளில் ஒளி இருக்கும் ஆனால் எரிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நெருப்பு, அதில் ஒளி இருந்துச்சு, அவங்களை எரிக்கலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நெருப்பு. இரண்டாவது நெருப்பு நரகத்தின் நெருப்புக்கு உதாரணம். ஒளி தராது, எரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. நரக நெருப்புல ஒளியே இருக்காது, அந்த நெருப்புல ஒளியே இருக்காதான், ஆனா எரித்து சாம்பலாக்கிறோமா. அதனால தான் காஃபிர்கள் நரகத்துக்கு நுழையும் பொழுது அவங்க திண்டானவங்க பாதையை தேடுவாங்க, எங்கடா பாதைண்டு. இருட்டாக்குமா, இருள் சூழ்ந்த இடமா இருக்குமா அந்த இடம். நரகத்துல இருள் சூழ்ந்த இடமா இருக்குமா. அந்த நெருப்பு ஒளி தராதான், ஆனால் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய சக்தி அந்த நெருப்புக்கு எல்லாம் கொடுத்துக்கிறான். மூன்றாவது தன்மை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எரிக்கும் தன்மையும் இருக்கும், அதாவது வெளிச்சமும் தரும். உலகத்துடைய நெருப்பு நம்ம இங்கே எரிக்கக்கூடிய சக்தி நம்முடைய நெருப்புக்கு இருக்குது, வெளிச்சமும் தருகிறது இல்லையா. நம்ம ஒரு ஊதுபத்தியோ அல்லது மெழுகுவத்தி ஏற்றும் பொழுது நமக்கு வெளிச்சம் தருகிறது. இது நம்முடைய உலகத்துடைய நெருப்பு. நான்காவது ஒரு கருத்து, வெளிச்சமும் இருக்காது, எரிக்கவும் செய்யாது. இது எந்த நெருப்பு சொன்னால சூரா யாசீன்ல ஆயத்துக்கு இல்லையா, மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நெருப்பு இல்லையா. அதில் நம்ம பார்க்க முடியாது, நம்ம மரத்தை உடைச்சி உள்ள பார்க்க முடியாது, அதுக்கு வெளிச்சமும் இருக்காது. ஆகவே இது 2 கூறுகளாக பிரிகிறது. 4, ஒவ்வொரு கூறுக்கும் 4 தன்மைகள் இந்த நெருப்பு இருக்கிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நெருப்பு எது? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க பதில் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். இப்படியாக இந்த புனிதமான அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்புறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய காலணிகளை கலண்ட சொல்றான். ஓ ஃபஹ்லா நஅலைக், ஓ மூசாவே நீங்க என்ன செய்யுங்க, காலணிகளை 2ஐயும் கலட்டி விடும் என்று அல்லாஹ் அவங்களுக்கு ஆணையிடுறான். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிமையில அல்லாஹ் முதல் சந்தித்த பிறகு முதல் உத்தரவு அவங்களுக்கு கொடுக்குறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹீல ஓதுங்கள் என்று கட்டளையிடுகிறானோ, அதே போன்றுதான் இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீங்கள் கலட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறான். இது இவருக்கு முதல் உத்தரவு. அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுங்கள் என்றது அது முதல் உத்தரவு. அவே 2 பேரையும் கம்பேர் பண்றான், ரசூலுல்லாஹையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கம்பேர் பண்ணி இங்க அந்த சூறாவை இறக்குறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் கலண்ட சொன்னான், செருப்பை ஏன் கலண்ட சொன்னான்? இதுக்கு 4 விதமான முஃபஸ்ஸிர்களின் கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. அதில் ஒன்று
இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருமீதியில இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் இப்னு கசீர் அவங்களும் பதிவு செய்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்று நம்முடைய ஏகபத்த முஃபஸ்ஸீர்களுடைய கருத்தா இருக்கிறது. ஏனென்றால் அவங்க அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருந்து விடை பெறுறாங்க இல்லையா, அவங்களும் அவர்களுடைய மனைவியும் விடை பெறும் பொழுது கடுமையான குளிராம், பயங்கரமான குளிராம். அதனால அந்த குளிர்ல அவங்களுக்கு தெரியல, இருட்டு வேற குளிர் வேற, இருவருமே நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கடுமையான குளிர். அவர்கள் போட்டிருந்த ஆடையெல்லாம் கம்பளி ஆடைகள், மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, இப்படி எல்லாம் குளிர்ல அந்த தாக்கு பிடிக்கணுமே இல்லையா ரெண்டு பேருமே. அதனால கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகள் அணிந்து கொண்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய காலணியும் உங்க செருப்பு கூட தோலினால் செய்யப்பட்ட ஒரு, அது என்ன சொல்றாங்கன்னா தோலினால் செத்து போன ஒரு கழுதையால் தயாரிக்கப்பட்ட அது செருப்புன்றாங்க. ஆனா இது ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். ஏனென்றா ஒரு நபி எப்படி ஒரு செத்து போன ஒரு கழுதையை போடுவாங்க, அதனால தான் அல்லாஹ் கரெக்டாக சொல்றான் என்று சிலர் சொல்றாங்கன்னா இது ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். இரண்டாவது கருத்தை பாருங்க, புனித இடம், அதுதான் அது முக்கியமான காரணம். இந்த இடம் ஒரு புனிதமானது, மகத்துவமிக்க ஒரு இடம். அதனால நீங்க உங்க செருப்பை கலட்டி விட்டு வாங்க. எப்படி நம்ம நம்ம வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது நம்முடைய செருப்பை கலட்டி விட்டு உள்ள போவோம் இல்லையா, ஒரு மரியாதைனால நம்ம வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு வச்சுப்போம், அது வேற விஷயம். அந்த செருப்பை வெளியே போட மாட்டோம், வெளியே உள்ள செருப்பை உள்ள போட மாட்டோம் இல்லையா. அது யாரா இருந்தாலும் நம்ம விருந்தாளி வந்தா கூட என்ன செய்வோம், செருப்பை அந்த ஓரமா கழட்டிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்முடைய ஊர்களில் இப்போ இங்கே கத்தரில் மக்கள் பழகிட்டாங்க, அந்த அந்த வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டேஜே ஃபுல்லாக மாறிடுச்சு இங்கே நம்முடைய மக்களும். ஆனால் நம்ம ஊரில் பார்க்கும்பொழுது அந்த பழக்கம்லாம் இல்லை இல்லையா. எப்போ எல்லாருமே நம்முடைய சாதாரண நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் தான் செருப்பை காட்டிட்டு உள்ளே போயிடுவோம் நம்ம எல்லாமே. ஆனால் சிலர் குளிர் தாங்க முடியாது, அந்த மார்பல் அதனால் இருக்கும் போது செய்வாங்க. சில பேர் உயர்ந்த அந்த வசதி உள்ளவங்க செய்வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு செருப்பு வச்சுப்பாங்க. ஆனால் இதுதான் முக்கியமான காரணம், இந்த இடம் ஒரு புனிதமான ஒரு இடம், மகத்துவமிக்க ஒரு இடம். ஆகவே நபியே நீங்கள் செருப்பை கலட்டி விட்டு வாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். இதுதான் முக்கியமான ஒரு காரணமாகிறது. இதை அறிவிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அவங்களும் இதை உறுதிப்படுத்துறாங்க. மூணாவது, நீங்க யார்கிட்ட பேச போறீங்கன்னா, ஒரு இறைவனிடத்தில் படைத்த ரப்பு மீது உங்ககிட்ட பேச போறான். வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த ரப்பு உங்கள்கிட்ட உரையாட போறான். அதனால நீங்க அவருக்கு செருப்பை கழட்டிட்டு போங்க. அவன் மகத்துவமிக்க அல்லாஹ் அல்லவா, அந்த படைப்பாளனும் மத்தியிலே அவனுக்கு முன்பாகவே நீ பேசும் பொழுது நீங்க என்ன செய்ய, மரியாதையா போங்க, நீங்க உங்க செருப்பை கழட்டி விட்டு போங்க என்று இது ஒரு கருத்தா இருக்கிறது என்று பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அவை இப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் அல்லாஹ் தஆலா இந்த விரிவாக இந்த சூறாவில் நான் பேசினேன். நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த சூறாக்கள். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சில முக்கியமான விஷயங்கள் அப்படியே நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டேன். அடுத்ததாக சூரா அம்பியா போலாம். சூரா அம்பியா, இந்த சூறாக்கு இன்னொரு பேரு சூரா முஸ்தஜாபா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 16 நபிமார்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதே இன்னொரு சூறால 18 பெயர்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறா ஆல்ரெடி முடிஞ்சு 18 பேர்கள் சொன்ன ஒரு சூரா அல் அன்ஆம், கால்நடைகள். அந்த சூறால கிட்டத்தட்ட 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் வரிசையா சொல்றான். இந்த சூறால 16 பேர்கள் அவர்களுடைய முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்துல சொல்றான். அதிலும் அவர்கள் துன்பம் நேரும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்யப்பட்ட துவாக்கள் எல்லாம் இங்க சொல்றான். எப்படிலாம் துன்பப்பட்டாங்க, கடைசி அந்த நேரத்துல தான் அந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று என்னை கையேந்தினார்கள். நான் என்ன செஞ்சேன், அவருடைய துவா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நான் சுபிட்சம் கொடுத்தேன், அவர்களை காப்பாற்றினேன், துன்பத்திலிருந்து அவரை அகற்றினேன் என்று அல்லாஹ் என்ன செய்யனா இந்த ஆயத்து சூறாவில் அல்லாஹ் இறக்குறான். அதாவது இந்த சூறாவில் ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா, இந்த சூறாவில் ஒரு சம்பவம் இருக்குது. வதாஊத சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ் இது நஃபஷத் ஃபீஹி வனமுல் கௌம். அதாவது சூரா ஆயத்து நம்பர் 78 பாருங்க. இன்னும் தாவூதையும் சுலைமானையும் நினைவு கூறுவீராக, வேளாண்மை நிலத்தில் ஒரு சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி மேய்ந்த போது
அதை பற்றி அவ்விருவரும் தீர்ப்பு கூறிய பொழுது அவருடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் தான் அந்த சமயத்துல அரசனா இருந்தாங்க, நீதிபதியாக இருந்தாங்க, இமாமாவும் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு வழக்கு வருது. வாதி பிரதிவாதி 2 பேரும் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓ நபி அவர்களே, இது மாதிரி என்கிட்ட ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, நல்ல அந்த திராட்சை அந்த பழம் தரக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஆனால் இவருடைய ஆட்டு மந்தைகளோ இரவோடு இரவாக புகுந்து என்னுடைய எல்லா திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி விட்டது, அழித்து விட்டது. ஆகவே நீங்க தான் இதற்கு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று அந்த வாதி என்ன செய்றாரு, தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவரிடம் பிரதிவாதிட்டு கேட்கிறார், அப்படியா, உண்மையா, இது உங்களுடைய கவனக்குறைவினாலதான் இப்படி ஏற்பட்டது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டு மந்தைகளையும் இவருக்கு நீங்க கொடுத்து விடுங்கள். யாருக்கு? வாதிக்கு நீங்க நினைச்சீங்க, உங்களுடைய ஆட்டு மந்தைகள் இவரிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு கூட்டத்தாருடைய ஆட்டு மந்தைனா அது 4-5 பேருடைய ஆட்டு மந்தையா ஒருத்தர் மேய்ப்பாளன்னு இருந்தாரு. அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி திருப்பி அழிச்சிட்டாங்க. உங்களுடைய ஆட்டு மந்தை அனைத்தையுமே திராட்சை அந்த தோட்டக்கார அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று தீர்ப்பு கூறி முடிச்சிட்டாங்க. யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர். அந்த வாதியும் பிரதிவாதியும் தன்னுடைய தீர்ப்பை வாங்கிவிட்டு போய் கொண்டிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தாப்புல வராங்க. வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன ஆனது, என்ன பிரச்சனை என்று கேட்ட உடனே இருவருமே அந்த விஷயங்களை சம்பவங்களை சொல்றாங்க. சொன்ன உடனே வாங்க, நான் கூட்டு போறேன், எங்க அத்தாட்டி பேசலாம் வாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு என்ன செய்றாங்கன்னா, அத்தா அவர்களே, இதற்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்கலாமா, நான் ஒரு தீர்ப்பு அளிக்கலாமா? நான் அத்தாக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம், சரி மகன் தானே, என்ன நடந்தாலும் மகன் தோக்க போறேன், ஜெயிச்சாலும் மகன்கிட்ட ஜெயிக்க போறேன், தோத்தாலும் மகன்கிட்ட தானே ஜெயிக்க போறேன். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. தன்னுடைய தந்தைமாருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம மகன்கிட்ட தோக்கும் பொழுதோ மகன்கிட்ட ஜெயிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? ஏன்னா நம்ம விட மகன் கொஞ்சம் அறிவாளியா வளர்கிறானே. உடனே அவங்க அத்தா சொன்னாங்க, சரி தாராளமாக நீங்க கொடுக்கலாம் என்று என்ன செய்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, நீங்க நீங்க சொன்னீங்களே தீர்ப்பு, அது நல்லதுதான், நல்ல விஷயம்தான். அது நீங்க பர்மனண்டா கொடுத்துட்டீங்க. அது பர்மனண்டா கொடுப்பது அது சரியானதல்ல. நீங்க எடுத்துக்க, நீ ஆட்டு மந்தை ஃபுல்லா எடுத்துக்க, இது நீங்க பர்மனண்டா கொடுத்துட்டீங்க. என்னுடைய தீர்ப்பு என்ன தீர்ப்புன்னா, நீங்க இவருடைய திராட்சை நீங்க உங்களுடைய ஆட்டு மந்தைகளை அழித்து விட்டனாலவா, எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுடைய ஆட்டு மந்தைகள் அனைத்துமே அவர்கிட்ட இருக்கும். அதில் வரக்கூடிய பால்கள், அதில் வரக்கூடிய குட்டிகள், இவை அனைத்தும் அவருக்கே சொந்தமானது. இதுவரைக்கும் இவருடைய நீங்க திராட்சை தோட்டத்தை எப்படி நாசமாக்கிச்சோ உங்களுடைய ஆட்டு மந்தைகள், அவர் அந்த பழத்தை பறிக்கிற அளவுக்கு கொண்டு வளர்த்து விட்டார் அல்லவா, அந்த அளவுக்கு நீங்க திருப்பி அதை வளர்த்து கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யும், உங்க ஆட்டு மந்தைகளை அனைத்துமே அவர் வச்சு என்ன செய்வாரு, பயன்படுத்துவாரு. இப்படி சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம். ஏன்னா இதுல 2 பேருக்கும் பாதிப்பு இல்லை. வாதிக்கும் பாதிப்பு அல்ல, பிரதிவாதிக்கும் பாதிப்பு அல்ல. உடனே இவங்க இந்த பிரதிவாதிகள் என்ன செய்வாங்க, நம்முடைய ஆட்டு மந்தையில் அங்கே இருக்குது என்ன செய்வாங்க, வேகமா உரம் போடுவாங்க, வேகமா வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அதனால்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த தீர்ப்பு சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. உடனே அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நாங்கள் இதை அவருடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். சுலைமான், அப்போது நாம் சுலைமானுக்கு அதை தீர்ப்பின் நியாயத்தை விளங்க வைத்தோம். மேலும் அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தோம். இன்னும் நாம் தாவூதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொண்டிருந்தோம். பிறகு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இங்க சொல்றான் 81வது ஆயத்துல, ஒலி சுலைமான ரீஹ ஆசிஃபா, இன்னும் கடுமையாக வீசும் காற்றையும் சுலைமானுக்கு நாம் என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய ஏவரின்படி நாம் எதை பாக்கி உடையதாக்கினோமோ அந்த பூமியின் பால் அவர் கொண்டு செல்லும். அதாவது ஒரு இடத்துல
அல்லாஹ் என்ன செய்றான், ஆசிஃபத்தன் என்று சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ருஹான் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். ருஹான் என்று என்பது அந்த என்ன சொல்றாங்க, அந்த காத்துக்கு தென்றல் காற்று. ருஹான் ருஹான் ஹைஸ் ஆசாப், தென்றல் காற்று. ஆசிஃபத்தன் என்பது சூறாவளி காற்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தலைநகரத்திலிருந்து மக்களை வெளியே போவதற்கு, வெளிநாடுகளுக்கு போவதற்கு, அல்லது மக்களை சந்திப்பதற்காக, அல்லது வேற எங்கேயாவது போவதற்கு, வேலைக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா தென்றல் காற்று அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த தென்றல் காற்றோடு அப்படியே தென்றல் மெதுவாக பொறுமையாக அந்த தென்றல் காற்றில் அப்படி பறந்துட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே போவாங்களாம். மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நிலைமை, அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன எப்படி இருக்குது என்று அதை அந்த தென்றல் காற்று அந்த காற்றிலேயே அதை மிதந்து கொண்டே அதை மக்களை பார்த்து கொண்டே அவங்க போவாங்களாம். போய் எங்கே போனோமோ அங்கே போயிடுவாங்களாம். போயிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்துக்கு முன்பாக தன் வீட்டுக்கு திரும்பணும் அல்லவா, அப்பொழுது என்ன செய்வாங்கன்னா ஆசிஃபா சூறாவளி காற்றை அவங்க உபயோகப்படுத்துவாங்களாம். வேகமாக வீட்டுக்கு வந்து விடணும், தன்னை தலைநகரத்தை வேகமாக போக வேண்டும் என்று நினைச்சாங்கன்னா சூறாவளியை காற்று பயன்படுத்தி தன்னை நாட்டுக்கு வேகமாக திரும்புவார்கள். அதனால தான் அல்லாஹ் இங்கே ஆசிஃபா ஒரு இடத்துல சொல்றான், இன்னொரு இடத்துல ருஹான் என்று சொல்றான். ஆசிஃபத்தன் என்பது சூறாவளி காற்று, ருஹான் என்பது தென்றல் காற்று. அல்லாஹ் அவங்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் இல்லையா, எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அவங்களே துவா செஞ்சுட்டாங்க, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுத்துடாதே என்று துவா செஞ்சுட்டாங்க. முல்கல் லா எம்பகையில் யஹதி மின் பாதி, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போன்று எனக்கு பிறகு யாருக்கும் நீ தந்து விடாதே. எவ்வளவு பெரிய ஆட்சி! பறவைகளுடைய அந்த விலங்குகளுடைய அந்த பாஷை, காற்றுடைய அந்த காற்றுக்கு உத்தரவிடுகிறது, ஜின்களுக்கு உத்தரவிடுகிறது. அந்த ஜின்கள் மூலமா தானே பலஸ்தீனை கெட்டினாங்க, வேக வேகமா கெட்டினாங்க இல்லையா. ஜின்கள் பறவைகளுடைய பாஷையை அறிந்தவங்க. அந்த ஹுது பறவையின் மூலமாக தான் அந்த சபா நாட்டுடைய அந்த மண்ணை, அந்த ராணியுடைய அந்த செய்தியை அறிந்துக்கிட்டு வந்தாங்களா இல்லையா. அந்த ராணி அவங்க வந்து நெருப்பு வணங்குறாங்க. இந்த செய்தி யார் மூலமா தெரிஞ்சது அவங்களுக்கு? ஒரு நபி, அவருக்கு தெரியல பக்கத்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஒரு பறவை தான் போய் வந்து சொல்லுது, இந்த பக்கத்து நாட்டிலே மக்கள் நெருப்பை வணங்குறாங்க என்று. யார் சொல்லிச்சு? ஒரு ஹுது என்ற பறவை தான். அல்லாஹ் அந்த நாணத்தை கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவர்கள் ஒருபொழுதும் நன்றி கெட்டவர்களா இல்லை. ஹாதா மின் ஃபضل ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இது என்னுடைய இறைவனுடைய ஒரு உபகாரம், ஃபضل என்று சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் அவருடைய துவா ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு எந்த நபிக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆட்சி, அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. சரிங்களா. இது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ஆயத்துடைய ஆசிஃபத்தன் ரீஹான் இந்த ஆயத்துல நமக்கு தெரிகிறது. பிறகு இந்த சூரா அம்பியால ரெண்டாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் தாவூத் பற்றி சொல்லும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நல்ல ஒரு ஆட்சியாளர், நல்ல நீதிபதி கூட இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நீதிபதி என்ற அந்த இதே நாணத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். இதே பொண்ணு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கூட காசி ஷுரைஹ் என்பவர் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு நீதிபதியாக இருந்தாங்க. காசி ஷுரைஹ் அவருடைய நாணத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, நீங்க கூஃபா நகரத்துக்கு போங்க, கூஃபா நகரத்துக்கு போய் அங்க நீங்க நீதிபதியாக நீங்க இருங்க என்று சொன்ன உடனே காசி ஷுரைஹ் சொன்னாங்க, நான் போவதா இருந்தா எனக்கு சில கண்டிஷன் இருக்குது, நான் சொல்லக்கூடிய சில கண்டிஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, என்ன கண்டிஷன்ப்பா சொல்லுப்பா என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, காசி ஷுரைஹ் சொன்னாங்க, நான் கூஃபா நகரத்துக்கு போவதா இருந்தால் எனக்கு அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு தனி கட்டிடம் எனக்கு தேவை, நீதிமன்றம் என்று ஒரு கட்டிடம் எங்களுக்கு தேவை. எனக்கு சும்மா நான் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து நான் தீர்ப்புலாம் கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி கட்டிடம், நீதிமன்றம் கட்டிடமான எனக்கு. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அங்க போறேன், நான் நீதிபதியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இது வந்து நான் மஷூரா செய்து தான் சொல்ல முடியும். மஷூரா குழு இருந்துச்சாங்க, சஹாபாக்குடைய மஷூரா குழு, ஒரு ஆலோசனை குழு இருந்துச்சு. நான் அந்த சஹாபாக்கள் கேட்டு தான் செய்வேன், இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கெட்டலாமா வானாவான்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் வந்து சும்மா அவங்ககிட்ட சொல்லல, இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையை தான் சொல்றேன், குர்ஆன்ல இருக்குது அந்த ஆதாரம் என்று சொன்ன உடனே, குர்ஆன்ல இருக்குதா? உமர் ஆச்சரியப்படுறாங்க,
நானும் இத்தனை வருஷம் குரான் ஓதுறேனேப்பா, எனக்கு அந்த ஆதாரம் தெரியலையேப்பா, என்ன ஆதாரம் சொல்லுப்பா என்று சொன்ன உடனே தான் சூரா சாத்ல ஒரு வசனம் வருது இல்லையா. ஒரு சமயத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய அறையில் உட்காந்து தன் வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய அறையில் உட்காந்து கூட திக்ர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய திக்ர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் அந்த காம்பவுண்டை தாண்டி குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சற்று பயந்துடுறாங்க. யாருப்பா வந்துட்டா இந்த சமயத்தில், சரிங்களா, யாருப்பா வந்துட்டான்னு பயந்துடுறாங்க. பயந்த உடனே அந்த போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா 2 பேர் வாதி பிரதிவாதி 2 பேர் நிற்கிறாங்க. நின்று கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு வாதியை சொன்னார், இவர் என்னுடைய சகோதரர், இன்னஹாதா அஹி லஹு திஸ்உன் வ திஸ்ஊன நாஜா, அதாவது அவர்கள் ஒருவர் கூறினார், நிச்சயமா இவர் என்னுடைய சகோதரன். சூரா சாத்ல 23வது ஆயத்தில் இவர் என்னுடைய சகோதரன். இவர்கிட்ட வந்து 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு இருக்குது. அவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு இருக்குது. ஆனால் அந்த 99 ஆடுக்காரர் என்கிட்ட நயமாக பேசி, அதை அப்படியே பேசி வாக்கி எப்படியாவது சமாதானப்படுத்தி என்கிட்ட ஒரு ஆடை வாங்கிட்டாரு. எனக்கு நிறைய பல ஆசைகளை காமிச்சாரு. இப்போ என்கிட்ட 100 ஆடு சேர்ந்துச்சிங்களே, எனக்கு 100 ஆடுலேருந்து 100 விதமான பலன்கள் கிடைக்கும் இல்லையா. அதில் ஒரு பலன் உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கு நான் உனக்கு தரேன், 100 பங்குலேருந்து ஒரு பங்கு உனக்கு தரேன், 99 பங்கு நான் எடுத்துப்பேன் என்று சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் இப்படி தான் மக்கள் பேசி என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் என்ன செஞ்சானா, அதாவது என்னை பேசி என்ன செஞ்சா நல்ல நயமாக பேசி வாங்கிட்டாரு. கால லக்கத் தலமக பிசுஆல் நஅஜதிக இலா நியாஜ். அப்புறம் சுலைமான் தாவூத் சொல்றாங்க, வைன்ன கசீரம் மினல் குலத்தா லயபகி பஅதுஹும் அலா பஅத், அதாவது நிச்சயமாக கூட்டாளிகள் பெரும்பாலும் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் சிலரை வரம்பு மீறி விடுகிறார். இவங்க தீர்ப்பு சொல்லலை, வாதியுடைய இதை வாங்கிட்டு பிரதிவாதியுடைய இதை அவன்கிட்ட கேட்கல, அவன்கிட்ட என்ன நடந்துச்சு கேட்கல, அதை வாங்காம இப்படி சொன்னதுனால தான் இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இபாதத் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்க தனி நீதிமன்றத்தில் உட்கார்ந்து, ஏன்னா அதுக்குன்னு ஒரு மூடு வரும் இல்லையா. நீதிமன்றத்தில் போய் உட்காரும் பொழுது, தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த நீதிமன்றம் கட்டிடம் இருந்தாதான் சரியான நீதியை, சரியான தீர்ப்பை கொடுப்பதற்கு அந்த வக்கீல்களுக்கு தெரியும். எங்கேயோ உட்கார்ந்துட்டு தீர்ப்பு கொடுப்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல இல்லையா. அதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த காதி சுரை சொல்றாங்க, இப்படி ஒரு கட்டிடம் இருந்திருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க என்ன செய்ய, அவங்க தீர்ப்பு அழகாக கொடுத்துருப்பாங்களா இல்லையா என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு பெரிய சந்தோஷப்பா, நீ பயங்கரமான ஆளுப்பா, இப்படி நீ நுணுக்கத்தில் நீ எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாய் என்று இந்த காதி சுரை அவர்களை பாராட்டுறாங்க. பாராட்டி என்ன சொன்னாங்க, சரி நீ போ, உடனே உனக்காக கூஃபாவில் நீதிமன்றம் கட்டிடம் என்று கட்டப்படும் என்று சொல்லி கட்ட ஆரம்பிச்சாங்க. இவர் தான் முதலாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் இது எல்லாமே சட்டம் சீர்மைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எல்லாமே, அவர்கள் தான் அரசாங்கம், அவர்கள் தான் அரசன், அவர்கள் தான் நீதிபதி, அவர்கள் தான் இமாம் எல்லாமே. ஆனால் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அது எல்லாமே மாறிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீதித்துறை வேறு, நிர்வாகத்துறை வேறு, சட்டத்துறை வேறு, தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. சொன்னாங்க, மன் அராத யஸ்அல் அனில் குர்ஆன் ஃபல்யஅதி உபய் இப்னு கஅப், உங்களுக்கு குர்ஆனை பற்றி கேள்வி கேட்கணுமா, நீங்க என்ன செய்யுங்க, உபய் இப்னு கஅப்ட்ட போங்க. மன் அராத யஸ்அல் அனில் ஃபராயித் ஃபல்யஅதி ஸைத் பின் சாபித், வாரிசு சட்டத்திட்டங்களை பற்றி பேசணுமா, நீங்க ஸைத் பின் சாபித் போங்க. மன் அராத யஸ்அல் அனில் ஃபிக்ஹ் சம்பந்தமாக ஏதாவது தேவையா, உங்களுக்கு கேள்வி வரணுமா, நீங்க முஆத் பின் ஜபல்ட்ட போங்க. மன் அராத யஸ்அல் அனில் மால், பொருளாதாரம் தேவையா, என்கிட்ட வாங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அரசாங்கத்தை, நீதித்துறையை, நிர்வாகத்துறையை, சட்டத்துறையை ஒழுங்குபடுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு எல்லாம் தனிமைப்படுத்துறாங்க. எல்லாமே இங்கே வர தேவையில்லை, இங்கே இவர்கிட்ட போங்க அவர்கிட்ட போங்க என்று உமர் ரலியல்லாஹு தன்னுடைய முதல் ஹுத்பால அறிவிக்கிறாங்க மக்கள் மத்தியில். எல்லாமே நீங்கள் என்கிட்ட வர தேவையில்லை, இவர்கிட்ட போங்க அவர்கிட்ட போங்கன்னு என்ன செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் மக்கள் மத்தியில் இதை வைக்கிறாங்க. அதனால தான் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இந்த காதி சுரை அவங்க வந்து
கேட்டதுக்கு இணங்க உமர் ரதி அவங்க என்ன செய்றாங்க, இந்த கூஃபால அந்த கட்டிடத்தை கட்டுறாங்க. பிறகு இந்த சூறாக்களை பார்க்கும் பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆறுதல் எல்லாம் அழைக்கிறான். இந்த சூறாக்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த சூறாக்கு இன்னொரு பேரு சூரா இஸ்திஜாபா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூறா. இந்த சூறால சூரா அம்பியால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டு தூக்கி போடும் பொழுது மலக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை எனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், அல்லாஹ் அங்கேயே அந்த இடத்துலையும் அவங்க அல்லாஹ் விட்டு கொடுக்குவேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் போதுமானவன். உடனே அல்லாஹ் அந்த என்ன செய்யறான், நெருப்பை மலையை அல்லாஹ் அனுப்பல, அந்த நெருப்பே அல்லாஹ் குளிர்சாதனமாக மாற்றுறான் இல்லையா. அல்லாஹ் தாலா அந்த நெருப்புக்கு எரிக்கக்கூடிய இந்த சக்தியை அல்லாஹ் பிடுங்கிடுறான். அந்த நெருப்பை அவர்களுக்கு குளிர் சாதனமாக மாற்றி அமைக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஒரு ஓரின சேர்க்கையை உலகத்துக்கு முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு சமுதாயம்னா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான். பெண்களிடம் தன்னுடைய இச்சையை போக்காமல் ஆண்களிடம் சென்று தன்னுடைய இச்சைகளை போக்கக்கூடிய ஒரு கெட்ட ஒரு அந்த செயலை கொண்டு வந்த முதல் சமுதாயம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களை என்னை காப்பாத்து, அல்லாஹ் அவங்க காப்பாற்ற. வதஹல்னா ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துல்லில் நுழைக்க வைக்கிறான், இவர் நல்லவர் என்று துவா என்று அல்லாஹ் அவங்க பாராட்டுறான். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். ஃபஸ்தஜப்னா வனஜ்ஜைனா மினல் கம், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றான். தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா ஏற்றுக்கொள்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயிலே பாதிக்கப்படுறாங்க. தன்னுடைய உடல் முழுவதுமே அந்த அந்த பூச்சிகள், உடல் முழுவதும் அந்த குழுக்கள், அந்த புழுக்கள் அவருடைய உடலை எல்லாம் தின்று விட்டது. நாவுக்கு சென்ற பொழுதுதான் அவங்க துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த ஒரு நாவு தான், அதை வைத்து நான் துதிக்கின்றேன் உன்னை. இந்த துவா என்று சொன்னவன தான் அல்லாஹ் அவங்க என்ன செய்றான், அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து துவா செய்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துவாக்கள் எல்லாம் சொல்லிட்டு மக்கத்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஓ மக்கத்து காஃபிர்களே, இவருக்கு முன்பா வந்த நபிமார்கள் எல்லாமே துவா செய்தாங்க, அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாயத்தை நான் அழித்தேன். அதே போல இந்த முஹம்மதும் உங்களுக்கு எதிராக துவா செய்து விட்டால் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்க. ஆனா அவர் துவா கேட்கல. அந்த முஹம்மது நீ என்னை கையேந்தி இந்த மக்கத்து காஃபிர்களை அழித்து விடு என்று துவா செய்து விட்டால் உடனே அதை ஏற்றுக்கொள்வேன். எப்படி முந்தைய நபிமாருடைய துவா ஏற்றுக்கொண்டேனோ அதே போல இவருடைய துவா ஏற்றுக்கொள்வது எவ்வளவு அவகாசம். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்கிறான் மக்கத்து காஃபிர்களுக்கு. அதனால தான் மக்கத்து காஃபிர்கள் அமைதியானாங்க. இந்த சூரா இந்த வரிசையாக இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாமே மரியம், தாஹா, இந்த அம்பியா சூறாக்கள் எல்லாம் இறக்கப்படும் பொழுது ரசூலுல்லாவுடைய அந்த பிரச்சாரம் படு வேகமா இருந்தன. அடுத்த வர சொல்லக்கூடிய சூரா ஹஜ்ஜு, அந்த சூறாவிலையும் ரசூலுல்லாவுடைய பிரச்சாரம் மிக வேகமா இருந்தது. மக்காவில் அவருடைய பிரச்சாரம் மிக வேகமா இருந்தது என்பதாக இந்த சூறாக்கெல்லாம் எல்லாம் இறக்கணும். நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாவுடைய அந்த பிரச்சாரம் அதிகமாகிறது, வேகமாகிறது. பிறகு இந்த சூறாக்களை அல்லாஹ் தஆலா 16 பேர்களுக்குள்ள சூறாக்கள் எல்லாம் இறக்கி அந்த 16 நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லி அவர்களுடைய நோக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு, இதே போல் நீங்களும் இந்த முஹம்மது துவா செய்துட்டானா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும், ஆகவே நீங்கள் உஷாரா இருங்க என்று அந்த மக்களுக்கெல்லாம் என்ன எச்சரிக்கின்றான். அடுத்ததாக சூரா அம்பியாவுக்கு போகலாம். அம்பியா, இந்த அம்பியாவுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது ரசூல்லா மக்கால மிக வேகமாக பிரச்சாரம் பண்ணி ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சமயத்தில் தான் இந்த சூறாக்கள் எல்லாம் இறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறால ஒரு ஆயத்து, வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். வமினன் நாசி இம்ரான் அம்பியா இல்ல, ஹஜ் 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 அல் ஹஜ் அம்பியா அம்பியா முடிஞ்சு. வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். இந்த சூரா ஹஜ்ஜில் ஒரு ஆயத்து இருக்குது, வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ ஃபைன் அஸாபஹு கைரன் துமன் நபி. இன்னும் மனிதர்கள் ஒரு உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ் வணங்குகிறவனும் இருக்கின்றான். அதாவது மனதில் உறுதி இல்லை, ஈமான்ல உறுதி இல்லை, ஒரு ஓரமாக நின்று கொண்டு அல்லாஹ் வணங்குகிறான். அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்ளுகின்றான். அவனுடைய உள்ளத்திலே உறுதி இல்லை, ஈமான்ல உறுதி இல்லை,
சரி, அவனுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுச்சுன்னா உடனே சந்தோஷம் அடைகின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் தன் முகத்தின் மீது புரண்டு திரும்பி விடுகின்றான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் அடைகின்றான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா இறக்கி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அதாவது மக்கத்து காஃபிர்கள், மக்கத்துல பார்டர்ல இருக்கக்கூடிய காட்டு அரபிகள், கிராமவாசிகள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மக்காவில் ஒரு நிமிஷம் தண்ணி இந்த வசனத்துல எல்லாம் இறக்கி என்ன சொன்னா இந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய கிராமவாசிகள், இந்த காட்டு அரபிகள், இவங்க இதெல்லாம் அந்த இஸ்லாம் போய் சேருது. அங்க எல்லா மக்கள்லாம் கேட்குறாங்க, ஓ மக்காவில் முஹம்மது என்பவர் வந்துட்டாரு, அவர் இஸ்லாத்தை போதிக்கிறாரு, அதனால மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கை எல்லாம் அவங்க அமைச்சு கொடுத்துட்றாரு. ஏன்னா போருக்கு போறாங்க, போருக்கு போகும்பொழுது கனிமத் பொருள் கிடைக்கிறது, அதனால அவங்க வாழ்க்கை வளமாக மாறுகிறது என்று கேட்ட உடனே இந்த காட்டறிவு என்ன செய்றாங்க, வராங்க, உள்ள ரசூலா கிட்ட வராங்க, நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. ஏன்னா மதீனாவில் ரசூல்லா மதீனாவில் வாழும் பொழுது ஆரம்பத்தில் மதீனாவுடைய அந்த காற்று அவங்களுக்கு ஆரம்பத்தில் ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஜுரம் ஏற்படுது, ஹும்மா, பயங்கரமான ஒரு காய்ச்சல் ஏற்படுது எல்லாம். ஏன்னா அங்கே உள்ள அந்த இது பிடிக்கல, அவங்க வெதர் அவங்களுக்கு பிடிக்கல இல்லை மக்களுக்கு. எல்லா சஹாபாக்களுக்குமே எல்லாத்துக்கும் காய்ச்சல். ரசூல்லாவுக்கும் உடனே என்ன செய்றாங்க, ரசூல்லா என்ன செய்றாங்கன்னா எல்லா மக்களையும் சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு மதீனாவுடைய அந்த பார்டருக்கு வராங்க. வந்து அங்கே துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மதீனாவை நீ பரக்கத் பொருந்திய ஒரு நகரமாக நீ மாற்று, இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த தீங்கை, இந்த நோயை நீ குணப்படுத்துவாயாக. இங்க வரக்கூடிய எல்லா விதமான படங்களுக்கு நீங்க எப்படி மக்காவில் இப்ராஹிம் துவா செய்தாங்களோ இங்க துவா செய்யறாங்க. இங்க பேரித்தம்பலத்தினை எல்லாம் அதனுடைய பரக்கத்து கொடுப்பாயாக, பேரித்தம்பலத்துடைய துவா செய்றாங்க. அதன் துவா செய்தனாலதான் அதனை பரக்கத்தினால சஹாபாக்குடைய அந்த காய்ச்சல் எல்லாமே போய்விட்டது. ஆனா இன்று வரை மக்காவுடைய மதீனா பெரிய பரக்கத்துடைய மாநகரமா திகழ்கிறது பேரிச்சம்பலம். அது எல்லா விதமான பேரிச்சம்பலம் அங்க இருக்கிறது. இது ரசூல்லாவுடைய துவா. எப்படி மக்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்களோ அதே போல மதீனா வாசிகளுக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அவன் இந்த ஆயத்தை இவங்க எல்லாம் அந்த காட்டரபில அந்த பார்டர்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா நம்ம வந்த நோக்கமே சரியில்லையே, நம்ம கேள்விப்பட்டது வேற, இங்க நடக்கிறது வேறையாச்சே. இந்த காட்டரபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, புதுதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் என்று திரும்பி போயிடலாமா, நம்ம மதத்துக்கு திரும்பி போயிடலாமா என்று அந்த நினைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இருக்கிறான். இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, மனிதர்களில் ஒரு உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாவை வணங்குகிறவனும் இருக்கின்றான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் தன் முகத்தின் மீது புரண்டு திரும்பி விடுகின்றான். இத்தகைய எப்படின்னா அவனுக்கு ஈமான் கொண்டோம், வளமான வாழ்க்கை நாம் வாழலாம் என்று அந்த அடிப்படையில ஈமான் கொண்டதுனால ஈமான் கொண்டாங்க. அப்புறம் ஒண்ணுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம என்ன கேள்விப்பட்டோமே, ஆனா இங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, திரும்பி போயிடலாமா என்று சொல்லுகிற அந்த மக்களை பத்தி எல்லாம் சொன்னா இவர்களுக்கு உலகத்திலும் நஷ்டம்தான், மறுமையும் நஷ்டம்தான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும் என்று என்ன சொன்னா அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். அவே இந்த வரமான வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கஷ்டமும் துன்பமும் துயரமும் சந்தோஷமும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஏற்பாடு இல்லையா. அது எல்லாமே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். நமக்கு என்ன ஏற்படுதோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதுதான். அதனால நாம் இதனால இதாச்சோ என்ற அந்த அதை பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி போகாம அல்லாஹ் விதித்து விட்டான், நடந்து விட்டது,
என்று நாம நம்பி நம்முடைய ஈமான்ல உறுதியா இருக்கணும். இப்ப தினத்தந்தியில கூட நம்ம ஒரு சாணக்கியன் ஒரு சொல்லு வரும் இல்லையா? சாணக்கியன் தினத்தந்தியில ஒரு பிரபலமான பத்திரிகை நம்முடைய ஊர்ல. சாணக்கியன் சொல்லிட்டு ஒரு 4-5 வரியை நல்லா கொடுப்பாங்க. அந்த சொல்லுல அந்த பத்திரிகை வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் வந்து இந்த பத்திரிகையை நடத்தக்கூடிய நிறுவனம் பெரிய ஆள் தான் அவரு. அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து வந்து கேட்கிறார், தீபாவளி வருது, எனக்கு போனஸ் கொடுங்கல்ல, எனக்கு போனஸ் தாங்கல்ல என்ன சொன்ன உடனே, ஓ போனஸா, சரி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி அவரை அனுப்பிடுறார். ஆனா அந்த மனுஷன் போல திரும்பி வந்து, இல்லை இன்னைக்கு தாங்கண்ணே, இன்னைக்கு என்கிட்ட இல்லப்பா, நீ போப்பா நாளைக்கு வாப்பான்றாரு. இல்ல இன்னைக்கு தருவீங்கன்னு என்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் நான் செலவழிச்சிட்டேன் என்று சொன்ன உடனே அந்த எடிட்டர் அவரு அந்த சாணக்கியன் சொல்ல ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு, வரும் பணத்தை நம்பி செலவழிப்பவன் முட்டாள் என்று எழுத. வரும் பணத்தை நம்பி எனக்கு நாளைக்கு வரக்கூடிய பணம் அதெல்லாம் இன்னைக்கு நான் செலவழிச்சிடறேன் என்று நம்பி செலவழிப்பவன் யார் தெரியுமா? அவன் முட்டாளு என்று அவர் வந்து ஒரு நல்ல பத்திரிகையாளர். அவரு சொல்லாங்க, அவரை பத்தி சொல்லும் பொழுது அவரு ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்துக்க மாட்டாரு, நார்மலா பத்திரிகை நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அவை நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது என்று நம்ப வேண்டும். அது துன்பமா இருந்தாலும் இன்பமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அது யார் புறத்திலிருந்து வருகிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அதை நாம் நம்முடைய தக்தீரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை எல்லாம் நம்மை அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானஹ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரா முக்மினூன், சூரா நூர் என்ற மற்ற சூரா ஃபுர்கான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. وذكر فإن الذكرى تنفع